சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. யோ, இந்த கோட்டை போட்ட உடனே பொய் சொல்லித்தான் ஆகணும்னு நமன்னு இருக்குமா? இந்தியா முழுக்க பல வக்கீல்கள் கோட்டை போட்டு உண்மைக்காகவும் சத்தியத்துக்காகவும் எவ்வளவு போராடுறாங்க. ஆனா ஒன்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்காகவே வாதாடுற பொறுப்பில்லாத சில லாயர்ஸ் இருக்கிறதுனால தான் மாயா மாதிரியான கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், எந்த அடிப்படையில் நீங்க மாயாவை குற்றவாளின்னு சொல்றீங்க? ஐயோ லாயர் சார், எங்ககிட்ட தான் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. கண்ணால பார்த்த சாட்சி, காதால கேட்ட சாட்சி, எழுத்துப்பூர்வமான ஆதாரம், வாக்குமூலம், சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி நிறைய இருக்கு. கோர்ட்ல மட்டும் இந்த கேஸ் வந்துச்சுன்னு வைங்க, மாயாவால தப்பிக்கவே முடியாது. இப்படி சொன்ன பல பேரை நான் கோர்ட்ல மண்ணை கவ விட்டுருக்கேன். ஓஹோ, இன்ஸ்பெக்டர் சார், நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, உங்க எவிடன்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓஹோ, கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரத்தானே போறேன். நான் மண்ணை கவ போறேனா இல்ல நீங்க மண்ணள்ளி உங்க தலையிலயும் மாயா தலையிலயும் போட போறீங்களான்னு கோர்ட்ல பார்க்கலாம். சரி, உங்களுக்கான நேரம் முடிஞ்சதுல கிளம்புங்க. மாயா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாம வெளியே கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம். சரி, மாயா, இப்படிலாம் குறுக்கு வழியில யோசிக்காத. இந்த கேஸ கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் தோத்து தான் போவான். என்னை பத்தி ஓரளவுக்காவது தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்தி கோர்ட்ல சப்மிட் பண்ண எந்த கேஸ்லயும் என்னுடைய எதிரிங்க ஜெயிச்சதே இல்லை. ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நான் அப்படி பத்திரமா கொண்டு வந்து நிறுத்துவேன். அதனால தயவு செஞ்சு இந்த லாயரை மீட் பண்றதெல்லாம் நிறுத்திரு. என்ன விக்ரம், நைஸா வேற ஏதோ விஷயத்துக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரி இருக்கு. உன் பேச்ச நம்புற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு முட்டாளாவா தெரியுறேன்? மாயா, என் பேச்ச நீ நம்பறியோ இல்லையோ, சில விஷயங்களை உன்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நாம பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் அப்ப நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதே மாதிரி சில வருஷம் இனியாவுக்கும் ஃப்ரெண்டு தான். அந்த அடிப்படையில சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. அப்படியா? சரி சொல்லு. அப்படி என் நல்லதுக்கு நீ என்னதான் சொல்றேன்னு கேக்குறேன். இப்போ அன்னைக்கு நீ இனியாவை மீட் பண்ணப்போ சில விஷயங்களை சொன்ன. அதை கேட்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனியா பண்ண விஷயத்த நீ தான் தப்பா எடுத்துக்கிட்டு அவ மேல பகையை வளர்த்துக்கிட்ட. அதனாலதான் இத்தனை தவறுகளும் பண்ணிருக்க. இதை பாரு, உன் குற்றத்தை உணர்ந்து ஒத்துக்கிட்டு கடைசியா ஒரே ஒரு வாக்கு மூலத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நானே ஜட்ஜு கிட்ட பேசி பெருசா தண்டனை இல்லாம உன்னை வெளியே கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. இது ஏன் சார்பா மட்டும் இல்ல, இனியா சார்பாவும் தான் சொல்றேன். விக்ரம், நீ சொல்ற கதையை நம்புற அளவுக்கு நான் என்ன குழந்தையாவா உன் கண்ணுக்கு தெரியுறேன்? நீ கிரைம் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, கிரிமினல்களை சைக்காலஜிக்கலா உன் வழிக்கு கொண்டு வர்றதுல நீ ஜகஜால கில்லாடிங்கிறதும் எனக்கு தெரியும். இப்படி நைஸா பேசிதானே சிவனாண்டி உன் பக்கம் இழுத்த. சிவனாண்டி என்னோட எத்தனை வருஷம் விசுவாசின்னு தெரியுமா? அவனையும் உன் பக்கம் வளைச்சிட்ட. அதனால அவன் சாகுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னையும் உனக்கு ஏத்த மாதிரி வளைக்கலான்னு பாக்குறியா? மாயா, நீ கோர்ட்டுக்கு போனீன்னா நிச்சயமா உனக்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கும். 2 கொலைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது 2 கொலைக்கும் சப்போர்ட்டிவா என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் என் பேச்ச கேளு. என் பேச்ச கேட்டினா ரொம்ப கம்மியான தண்டனையோட நீ வெளியே வந்துடலாம். விக்ரம், உன் பேச்சுல நான் மயங்கின காலம் இருந்துச்சு. நீ பேச மாட்டியான்னு நான் ஏங்கிட்டு இருந்த நாளும் இருந்துச்சு. ஆனா அந்த மயக்கம்லாம் இப்ப என்கிட்ட துளி கூட இல்ல. நான் உன் பேச்ச கேட்க போறதும் இல்ல. நீ கிளம்பி போகலாம். ஏ மாயா, சார் புத்திமதி சொல்றாருல, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அவர் பேச்ச மதிச்சு உன் தண்டனைய குறைச்சுக்கிற வழிய பாரு. ஹலோ மேடம், எனக்கு தெரியும். நீங்க வாய மூடுங்க. விக்ரம், என்ன சொன்ன? இதோ ஆதாரம்னு பெருமை பேத்திட்டு இருந்தே. அந்த ஒரு ஆதாரம் கூட உன்கிட்ட இல்லாம
எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் வெளியே போவேன். அப்புறம் என்ன சொன்ன? கம்மியான தண்டனையா? என்ன எனக்கு தண்டனை பிச்சை போடுறியா? கம்மியான தண்டனை இல்ல, நான் தண்டனையே இல்லாம இந்த கேஸ்ல இருந்து வெளியே போவேன். பாக்குறியா? கொஞ்ச நாள் நீ என் ஃப்ரெண்டா இருந்தேங்கிறதுனால தான் உன்கிட்ட பேச வந்தேன். இனியா உன் மேல பரிதாபப்படுறா அப்படின்னு சொல்ல வந்தேன். இந்த அன்பு, பாசம், நீதி, நியாயம் எல்லாம் உனக்கு உரைக்காதுன்னு தான் எனக்கு தெரியுமே. என்ன சொன்ன? ஆதாரத்தை அழிப்பியா? சின்ன தண்டனை கூட இல்லாம தப்பிச்சு போவியா? ஏ மாயா, இப்போ சொல்றேன், இந்த கேஸ்ல நீ 2 ஆயுள் தண்டனை அனுபவிப்ப. 2 லைஃப் சென்டென்சஸ். நடக்குதா இல்லையான்னு பார். வா திவ்யா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இந்த பொண்ணை பிடிச்சி இப்படி தள்ளி விடுற? இங்க பாருங்கம்மா, அவ படிக்கணும்னு தான் ஆசைப்படுறா. இந்த ஆளுதான் வலுக்கட்டாயமா புடிச்சு வேலைக்கு இழுத்துட்டு போறான். ஹலோ, உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இவ நல்லா படிக்கிற பொண்ணு, இவ வாழ்க்கையை கெடுக்காதீங்க கெடுக்காதீங்கன்னு நீங்க மறுபடியும் மறுபடியும் இவளுக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க. இது என் குடும்பம். நான் இவளை வேலைக்கு அனுப்புவேன், இல்ல வீட்டுல சும்மா வச்சிருப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ எதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு என் வீட்டு விஷயத்துல வந்து தலையிட்டு இருக்க? ஒரு பொண்ணு நல்லா படிச்சானா அவளுக்கு உதவி செய்யறதுக்கு 4 பேர் வரதா செய்வாங்க. அப்படிதான் நானும் வந்திருக்கேன். நீங்க தேவையில்லாம இவ வாழ்க்கையை தொந்தரவு பண்ணாதீங்க. அவ IAS படிக்கணுங்கிற கனவோட இருக்கா. ஏன் அது புரியாம அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? IAS படிக்கணும்னா நீ போய் படி. எதுக்கு அடிக்கடி நீ இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் நான் ஏதாவது பண்றேன் பாத்துக்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பணத்தை வாங்கிட்டு இவளை கொண்டு போய் ஒரு தப்பான இடத்துல விட்டுட்டு வருவ. நீ குடிச்சு விட்டு கடனை அடைக்க இவளை வேலைக்கு அனுப்புற. ஒரு வீட்ல ஆம்பளையா இருந்தா என்ன அழிச்சோட்டி வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா? இத பாரு, தொலைச்சு உன்ன. ஏய், நான் மேல கை வைக்கிற விரல நீட்டி நீட்டி பேசுற. இப்போ விரல் தான் நீளும். இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்புறம் கைதான் நீளும், பாத்துக்கோ. ஏம்பா, இந்த பொண்ணு படிக்கிறேங்குது, அந்த பொண்ணு படிக்க வைக்கிறேங்குது, அந்த பொண்ணுகிட்ட ஏன்பா சண்டைக்கு போற? யாருப்பா அது? ஏய், உன் வேலைய பார்த்துட்டு போயிடு. விட்டேன்னு வையே, கருத்துக்கிறதுன்னு பேசுறதுக்கு உன் வாயில பல்லே இருக்காது. பாடா, நான் லுக்கே. அண்ணா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன இனியா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வாங்க விக்ரம், ஹாய். இவன் தான் திவ்யாவோட மாமா. இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து மறுபடியும் திவ்யா கிட்ட தகராறு பண்றான் பாருங்க. திவ்யாவை இன்னைக்கு IAS கோச்சிங் கிளாஸ்ல சேர்க்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இந்த ஆள் அவளை வேலைக்கு தான் அனுப்புவேன்னு சொல்லி இழுத்துட்டு போறான். இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். என்னன்னு கேளுங்க விக்ரம் அவனை. பேர் மூர்த்தி சார். மூர்த்தி. மூர்த்தி, நீ திவ்யாவுடைய மாமாங்கிறதுனால உன்கிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன். திவ்யாவுக்கு எங்களுக்கு வேற ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அதனால என் வைஃப் இனியா அவளை இன்னும் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறா, சப்போர்ட்டும் பண்றா. இது எதுவும் புரியாம நீ எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சார், படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா வேற எங்கேயாவது போய் சப்போர்ட் பண்ணுங்க சார். ஏன் எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறீங்க? எங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு அவ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் சார். ஓஹோ, சம்பாதிக்கணும். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க ஹஸ்பண்டா? ஆமா சார். உங்க குடும்ப சூழ்நிலைக்கு திவ்யா வேலைக்கு போயே தான் ஆகணுமா? இல்ல சார், என் குடும்பத்தை நான் வேலைக்கு போய் பார்த்துப்பேன். எனக்கு இவ படிச்சா மட்டும் போதும் சார். படிச்சா போதும்.
திவ்யா தெளிவா சொல்லு, நீ படிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா? நான் படிக்கணும் சார். மூர்த்தி, இந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவங்க, திவ்யா மேல உரிமை உள்ளவங்க, இவ்வளவு ஏன் திவ்யாவே படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால தொந்தரவு பண்ணாம விலகிரு. சார், இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு அவங்க யார் சார்? இது என் குடும்பம். நான் தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளை. யாரு என்ன ஏதுன்னு நான் தான் சார் முடிவு பண்ணணும். மூர்த்தி, இதுக்கு மேல பிரச்சனை பண்ணனா ஒரு பொண்ணை படிக்க விடாம தடுக்கிறேன்னு சொல்லி உன்னை என்னால அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு மைனர் பொண்ணை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்புறேன்னு உன் மேல கேஸ போட முடியும். இவ்வளவு ஏன், ஒரு மைனர் பொண்ணை உடல் ரீதியா துன்புறுத்தினேன்னு உன்னை ரொம்ப ஈஸியா உள்ள தூக்கி வைக்க முடியும். அப்புறம் ஜன்மத்துக்கு உன்னால வெளியே வர முடியாது. அதனால மரியாதையா நீயே திவ்யா விஷயத்திலிருந்து ஒதுங்கிரு, சரியா? முடியாது சார். என்ன சார் பண்ணுவீங்க? விக்ரம், இந்த ஆள் கிட்ட இத பத்தி நான் 300 தடவை பேசிட்டேன். இவன் எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க விக்ரம். அப்பதான் இவனுக்குலாம் புத்தி வரும். எனக்கு என்ன, இவனை அரெஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆச்சே. என்ன கிளம்புமா? இரு. அக்கா இரு. இப்ப ஜீப் எங்க இருக்கு? அத உடனே மாரியம்மன் கோயில் தெருவுக்கு அனுப்பி வைங்க. ஒரு குடிகாரன் மைனர் பொண்ணோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பாவம் அந்த பொண்ணு. உடனே வாங்க, டிலே பண்ணக்கூடாது. வாங்க, உடனே வாங்க. எங்கடா அவரை பேசும்போது எலி மாதிரி? விடுங்க சார், எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு சார். இந்த அறிவு குடிச்சிட்டு தகராறு பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். குடிக்கிறது தப்பு. குடிச்சிட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட தகராறு பண்றது அதை விட பெரிய தப்பு. அதுக்கும் மேல படிக்கிற பிள்ளையோட படிப்பை கெடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒன்ன நான் விட்டுணுமா? டேய், ஒன்னெல்லாம் வெளியே விட்டு வைக்கவே கூடாது. அதான் ரொம்ப பெரிய தப்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? எங்கடா ஓடுற பாரு, உன் மாமன் பாரு, பயந்து எப்படி ஓடுறான் பாரு. சரி ஓட்டும். தெருவுல இவனை விரட்டி ஓடி போய் அடிச்சு தூக்கிட்டு வர்ற அளவுக்குலாம் இவன் வருத்தில்ல. பாருங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணா சொல்லுங்க. கான்ஸ்டபிளை விட்டு நல்லா அடின்னு அடிச்சு தூக்கிட்டு வர சொல்றேன். இது பாருமா திவ்யா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ ஆசைப்படுற மாதிரி இனியா அக்கா நிச்சயமா உன்னை IAS-க்கு படிக்க வைப்பாங்க, சரியா? ஓகே தானே அக்கா? சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி சார். ஓகே, சரி. இது பாருங்கம்மா, உங்க புருஷன் இப்பயே பயந்து ஓடுறான். இனிமே பிரச்சனை பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அதையும் மீறி பிரச்சனை பண்ணான்னா கால் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஓகே? நீங்க எந்த பயமும் இல்லாம இருங்க. நான் கிளம்புறேன். எங்க சரிங்க சார், உங்க வரேன். ஓகே ஓகே ஓகே, வரமா. ஓகே சார். திவ்யா அக்கா, இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் IAS கோச்சிங் சென்டர்ல விசாரிச்சுட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க மாமாவால இப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நீ ரெஸ்ட் எடு, நாங்க இத பத்தி விசாரிக்கிறோம். நான் சொல்லும் போது நீ வா. இப்ப நாங்க கிளம்புறோம். ஓகேக்கா. ஓகே, நீங்க அவளை பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரிங்க, நான் வரேன். பாய்க்கா. பாய்க்கா. உட்காரவா? ஏயா சூப்பர்க்கா. போலாம். வீடு பூட்டி இருக்கு. அதான் கிளம்புறப்ப ஃபோன் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன், கேட்டியா? இனியா எங்கேயும் போற மாதிரி சொல்லலையே. அது எப்படி நீ சொல்ல முடியும்? இல்ல இளங்கோ, நானும் இனியாவும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன்ல பேசிட்டு தான் இருக்கோம். நான் அவகிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டேன். அவளுமே என்கிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டா. அப்போ ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? அப்படி வேணா இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். வந்துட்டாங்க. அண்ணி, யாழ்னி யாழ்னி எப்போ?
ஏய் யாழினி இளங்கோ வாங்க வாங்க சொல்ல என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க எப்போதுங்க இப்பதானே என் தங்கச்சி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? திடீர்னு வரக்கூடாதா? அப்படி இல்லையா நீ ஃபோன் பண்ணியிருந்தா இப்படி தேவையில்லாம உங்களை வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டோம்ல. சரி வாங்க உள்ள வாங்க. ஆ, வா யாழினி வாண்ணா. உட்காரு. அப்புறம் ஜூஸ் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இருங்க எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இனியா. சரி இரு, குடிக்க தண்ணியாவது கொண்டு வரேன். ஹாஸ்பிட்டல்ல பெரிய அட்வென்ச்சரே பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படியோ அப்பாவை நம்ப வச்சிட்டீங்கன்னு இனியா சொன்னா. இந்தா ஹாஸ்பிட்டல் அட்வென்ச்சர் நாங்க பண்ணலண்ணே, பண்ணதெல்லாம் அண்ணி தான். ஆ, ஆ. அண்ணி மட்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட வேலை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை மட்டும் எங்ககிட்ட கொடுக்கல, நாங்க நல்லா வசமா மாட்டியிருப்போம். அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியாது. அண்ணி செஞ்ச உதவியால யாழ்னி கர்ப்பமா இருக்கிறதா அப்பா கம்ப்ளீட்டா நம்பிட்டாரு. ம், ம். அப்பா இனிமே சந்தேகப்பட மாட்டாருன்னு தான் தோணுது. ஆக்சுவலி எல்லா விஷயமும் கிளியர் ஆயிடுச்சு. Super. So, எல்லா புகழும் இனி அன்னைக்கு தான். ஏய் அதனாலதான் நேர்ல பார்த்து அன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமா இனியா, நீ மட்டும் இத பண்ணிருக்கலனா மாமா சும்மா இருந்திருக்க மாட்டாரு. அந்த அமுதா சித்தியும் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. எங்களை வேற வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்கப்னு சொல்லி பதட்டப்பட வச்சிருப்பாங்க. ம், ம். ஒரு நேரம் இல்லனாலும் ஒரு நேரம் நாங்க மாட்டிருப்போம். சரியான சமயத்துல நீ எங்களை காப்பாத்திட்ட. தேங்க்யூ சோ மச். ஏய் எதுக்குடி தேங்க்ஸ்லாம்? என் வயித்துல இருக்கிற குழந்தை இப்போ நம்ம குழந்தைய ஆயிடுச்சு. இந்த குழந்தைய பத்திரமா உன் கையில சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதுக்கு தடையா என்ன வந்தாலும் அதை உடைக்க வேண்டியதும் எங்களோட கடமை தான். எங்க கடமையை தானே நாங்க செஞ்சோம். ஆனாலும் அந்த டைமிங்கையும் உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் பார்த்து என்னால ஆச்சரியப்படாம இருக்கவே முடியல. நானே அசந்துட்டேன்னா பாருங்க. சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அப்பாவோடையும் அமுதா அத்தையோடையும் எலியும் பூனையுமா இருந்துட்டு இருக்க போறீங்க? ஏதாவது ஒரு முடிவு வேணா? என்னென்ன சொல்ற எனக்கு புரியல. இப்போ சரி, நீ சொல்ல கொஞ்சம் சாதாரணமா சொன்னா ஆராய்ஞ்சு புரிஞ்சுப்பான். கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அதில்ல இளங்கோ, இப்போதைக்கு மாமா கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம். ஆனா அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்துலயுமே நாம இதே மாதிரி தப்பிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ யாழ்னிக்கு 2வது மாசம், அதனால சமாளிச்சிட முடியும். ஆனா 3வது மாசம் 4வது மாசம்லாம் ஆகும்போது அதுக்கான சேஞ்சஸ் உடம்புல முகத்துல எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ம், ம், ம். அதெல்லாம் இல்லாம யாழ்னி எப்பவும் போல நார்மலா இருந்தானா அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும்ல. எப்படி ஒரே வீட்ல இருந்து மாமாவை நம்ப வைக்க முடியும்? அதுலயும் அமுதா சித்தி வேற அப்படியே கண்கொத்தி பாம்பா இருக்காங்க. அவங்கள எப்படி நம்புறது? நீ சொல்றதும் கரெக்ட் தான் இனியா. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. திக்கு திக்குன்னு மனசெல்லாம் அடிச்சுக்குது. யாழ்னி, அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க ஏன் கொஞ்ச நாள்ல அப்பாவோ அமுதா அத்தையோ உங்களை பார்க்க முடியாத, டிஸ்டர்ப் பண்ண முடியாத, இரிட்டேட் பண்ண முடியாத தூரமான ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடாது? அண்ணா எனக்கு புரியல. இளங்கோ, ம், ம். உங்களோட கம்பெனி எம்என்சி கம்பெனி தானே? ஆமா நீ இந்தியால மட்டும் உங்க கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல. நீங்க ஏன் பெங்களூருக்கோ மும்பைக்கோ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக கூடாதுன்னு விக்ரம் கேக்குறாரு. அண்ணி, நான் போனாலும் யாழ்னிக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கதானே செய்யும். ஐயோ, இவன் ஒருத்தன். ஏய் அண்ணா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போங்கடா, அதைத்தான் சொல்றா. ஓ அப்படி கேட்டீங்களா? சாரி சாரி, நான் அந்த கொஸ்டினே சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரியுது எனக்கு. என் கம்பெனில கூட என்னை மும்பை ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் தான் இந்த சிச்சுவேஷனை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும்னு என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. சோ இப்போதைக்கு போக முடியாதுன்னு வேற சொல்லிட்டேன். ஓ, ஆனா ஒருவேளை அந்த ஓபனிங் இன்னும் இருக்கான்னு உங்க ஆபீஸ்ல கேளுங்க. அப்படி இருந்தா எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க மும்பைல போய் இருங்க. நீங்களும் டென்ஷன் ஆகாம பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். எங்களுக்கும் உங்களை பத்தின பதட்டம் இல்லாம இருக்கும். நீ என்ன சொல்ற யாழ்னி? ஆமா இளங்கோ, எனக்கும் கூட இது சரின்னு படுது. நம்ம
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.